ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸ் செய்யக்கூடிய பால்கோவா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். இது மைதா மாவை நல்லா நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா மைதா மாவு வந்துட்டு நெய்யில் வறுப்படணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இப்போ ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம 1 கப்பு ஸ்வீட்லெஸ் கோவா போட்டிருக்கேங்க. கோவா இல்லைன்னா நம்ம 1 கப் வந்து பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் இது ஸ்வீட்லெஸ் கோவா இருந்ததுனால 1 கப் இதை எடுத்துக்கணும் அதே கப்பில். அப்படி இல்லைன்னா அதே கப்பில் நீங்கள் பால் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பேனில் போட்ட உடனே நல்லா மெல்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்த மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மைதாவும் கோவாவும் நல்லா கலந்து வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடணும். இதுபோல் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதே கப்பில் 1 கப் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம மைதா வறுக்கும் போது சேர்த்தோம் இல்லையா நெய், அது வந்துட்டு இப்போ நல்லா திரண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா திருப்பி கலந்து விட்டுருங்க. நம்ம வேறு எதுவும் நெய்யெல்லாம் சேர்க்க கிடையாது. நம்ம வறுக்கும் போது போட்டோம் இல்லையா, அந்த நெய்யெல்லாம் நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு சேர்ந்து வந்தால் தான் நம்மளோட பால்கோவா சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யெல்லாம் விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாதாமும் முந்திரியும் வந்து க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்துற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் கலந்துருக்கிற மாதிரி. இது இப்போ நல்லா கைக்கு ஒட்டாத அளவுக்கு நல்லா வரணும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தா கைக்கு ஒட்டக்கூடாதுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து வரணும். பாருங்க, கையில் எடுத்து பார்த்தா நல்லா ஒட்டலை. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரவுண்டாக தான் வைக்கிறேன், அதனால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னே ரவுண்டாக வந்துடுது. இந்த ஷேப்பில் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி. அதே போல் அதில் நீங்கள் பாதாம் முந்திரிலாம் நடுவில் வச்சும் சர்வ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கோவா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகும். செய்கிறது ஒரே 10 மினிட்ஸ் தான் தேவைப்படும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.